ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ அக்கா நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லைன்னா, அந்த 27th அன்னைக்கு நடந்த கரூர் ஸ்டாம்பீட் அது மைண்டு மனசு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்ரீ அக்காவே இல்லை தானே. எனக்கு பெருசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யூடியூப் திறந்தாலோ, ஃப்ரீ டைமு, வாஷ்ரூம் போகிறது தவிர, சமைச்சிட்டு இருந்தாலோ, கிளைண்ட் அட்டன் பண்ணுறது தவிர ஸ்க்ரால் பண்ணி எப்படி இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலிஸ் எப்படி இருக்குது, அந்த குழந்தை ஒன்று இறந்துருச்சுல, 1.25 வயசு குழந்தை, அப்புறம் ஒரு கண்ணு தெரியாத அம்மாவோட பையன், இவங்க 41 ஃபேமிலியில் இவங்களோட டெத்து என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்சிச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது, அந்த பேரண்ட்ஸு அழுகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யார் மேலே தப்பு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே மனசில் ஓடிட்டு இருக்கோம். நான் என்னோட ஒப்பீனியன் ஒரு லென்த்தி வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். விஜய் அங்கிள் உங்களுக்கு தான் அங்கிள். அன்னைக்கே பவுன்சர் தூக்கி வீசினாங்களா, அன்னைக்கே கோவம் தான் அங்கிள். ஆனாலும் எனக்கு லைஃப்ல ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குதா, ஒரு வார் போயிட்டு இருக்கா என் லைஃப்ல. அதனால நான் இதுக்குள்ள குதிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் அங்கிள். இல்லைன்னா அன்னைக்கே வீடியோ போட்டிருப்பேன். விஜய் அங்கிள், அன்னைக்கே பவுன்சர் ஒருத்தரை உங்க ஃபேனை தூக்கி போட்டாங்களே, தொண்டரை தூக்கி போட்டாங்கல்ல, அவர் ஆசையில ஓடி வந்தாரு. அன்னைக்கு நீங்க பவுன்சரை வேலை நீக்கம் பண்ணீங்களா? அந்த பையனுக்கு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணீங்களா? மைக்ல அனௌன்ஸ் பண்ணலாம்ல, மரத்து மேலே ஏறுறாங்க, சேரை உடைக்கிறாங்க, கண்ட வேலையெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்களா விஜய் அங்கிள்? உங்களுக்கு நிறைய கேள்விங்க நான் லென்த்தி வீடியோல போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆனரபிள் ஜட்ஜ் சென்னை ஹைகோர்ட் இன்னைக்கு சூப்பரா சூப்பர் கேள்வியா கேட்டிருக்காங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நிறைய இவர் எப்படி ஒரு நல்ல தலைவர் ஆவாரு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இவங்களோட தொண்டர் கத்துறத பார்த்து டிவிக்கே அப்படின்னு கத்துறத பார்த்து நானும் சரி, நம்மளுக்கு ஹுசேனி சாரோட டெத்ல இவர் போகாம இருந்தனால எனக்கு விஜய் அந்த நாள்ல இருந்து பிடிக்கல. அவரோட செயல் எதுவுமே பிடிக்கல, சீன் காமிக்கிறது பிடிக்கல. ஒரு சீஃப் மினிஸ்டர் மரியாதை குறைவா பேசுறது எனக்கு பிடிக்கல. ஒரு ஹெல்தி பொலிட்டீஷியனா இருக்க மாதிரி எனக்கு தோணல வரவங்களே. அதனால நான் எதுவுமே பேசாம இருந்தேன். ஆனா இப்போ இந்த ஒரு வாரமா எனக்கு தூக்கமே இல்லை. நைட் அண்ட் டே வீடியோஸ் தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் இந்த இன்சிடென்ட் ரிலேட்டட். வாங்க லென்த்தி வீடியோவும் பார்க்கலாம்.